இந்தி வந்தபோது எம்மையும் கொடுத்தேனும் எம் தமிழ் மொழியை காப்போம் என்று இன்னுயிர் தந்திட்ட வீர வணக்க பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் எனது அன்பிற்குரிய சகோதரர் பூண்டி கலைவாணன் அவர்களே, வரவேற்பு நிகழ்த்திருக்கிற நகர கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் பிரகாஷ் அவர்களே, தமிழ் வாழ கொடிபிடித்து தாய் தமிழை காப்பதற்கு தண்டவாளம் மேல்படுத்து தனிசிறையை கண்ட தலைவர், 8 கோடி தமிழர்களுடைய இதய வேந்தராகவும் ஒட்டுமொத்த கழகத்தினுடைய உதய சூரியனுமாக இருக்கிற எங்கள் உயிரிலும் மேலான அன்பு தலைவர், 2016 கோட்டையிலே கொலுவீற்று மக்களின் நாடியை பிடித்து ஆட்சி சக்கரத்தை சுழற்ற இருக்கிற எனது அன்பு தலைவர், நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கிற எனது அன்பிற்குரிய அண்ணன் தலைவர் அவர்களே, முதன்மை செயலாளர் அருமை அண்ணன் துரைமுருகன் அவர்களே, அருமை சகோதரர் முன்னாள் அமைச்சர் ஜெகத் ரட்சகன் அவர்களே, அருமை அண்ணன் பொன்முடி அவர்களே, மதிவாணன் அவர்களே, மஸ்தான் அவர்களே, பாலு அவர்களே, ராஜா அவர்களே, தியாகிரி அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகளே, நிறைவாக நன்றி சொல்ல இருக்கிற தேவா அவர்களே, திருவாரூர் என்பது ஆன்மீக பெருமக்களுக்கு அது நிரம்ப பிடித்தாலும் எங்களை பொறுத்தளவுக்கு திருவாரூர் என்பது என் தலைவன் தோன்றிய மண் என்கிற காரணத்தினால் இந்த திருவாரூர் திருத்தலம் என்பது எங்களுக்கு புண்ணிய பூமி. எனவே அந்த திருவாரூரிலே நாங்கள் எல்லாம் பேசுகிறோம் என்று சொன்னால் கலைஞரின் தொண்டமாக நாங்கள் வாழ்ந்தோம் என்கிற பெருமைதான் எங்களுக்கு எஞ்சி நிற்கிறது. எனவே எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் அருமை சகோதரர் நம்முடைய ஆன்மீக அடியார் அவர்கள், அவர் அடியாராக இங்கே காட்சி தந்தார்கள். நாங்கள் தலைவர் கலைஞருடைய கரம் பிடித்த காரணத்தினால் நாங்கள் பகுத்தறிவாகவே நாங்கள் வாழ்ந்தோம். ஆனால் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையிலே 7:30 மணிக்கு திருவாரூர் மண்ணினுடைய பெருமையை ரசிகன் என்கிற ஒரு தொலைக்காட்சியில திருவாரூர் பெருமையும் என் தலைவனுடைய பெருமையும் அதிலே காட்டப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை தயவு செய்து பாருங்கள், பார்த்த நண்பர்களுக்கு தெரியும். ஆக அதில் பல்வேறு பரிணாம வளர்ச்சி உள்ளவர்கள் உட்கார்ந்து அதை பற்றி ஆய்வு செய்கிறார்கள். செய்கிற பொழுது கவிதை எழுதும் சொல்லுகிறான். கவிதைக்கெல்லாம் உச்சம் யார் என்று சொன்னால் தலைவர் கலைஞர் தான் உச்சம் என்று சொல்லுகிறான். உரைநடைக்கு யார் உச்சம் என்று சொன்னால் தலைவர் கலைஞர் தான் உரைநடைக்கு உச்சம் என்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தலைவர் கலைஞரை பொறுத்தளவிற்கு ஏர்தமிழ் அவர்தான் உச்சம், இசைத்தமிழ் அவர்தான் உச்சம், நாடகத்தமிழுக்கு அவர்தான் உச்சம். அதனால் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்று நாம் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல் 2 என்று பார்க்கிற பொழுது இன்றைக்கு முதலிடத்தை 10வது பிடிப்பது என்று சொன்னால் ஒரு 20 பேருக்கு மேல் இடம் பிடிக்கிறார்கள். 2வது இடம் என்று சொன்னால் இந்த ஆண்டு 59 பேர் இடம் பெற்றிருக்கிறார்கள். 3வது இடம் என்று சொன்னால் அதற்கு கிட்டத்தட்ட 150 பேரும் தாண்டி இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் ஒரே காரணம் என் தலைவர் கலைஞர் அவர்கள் சமசீர் கல்வி என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததால் இன்றைக்கு அந்த அளவிற்கு இன்றைக்கு தேர்ச்சி வகம் இருக்கிறது என்று படித்தவர்கள், ஆய்வாளர்கள், கல்வியாளர்கள் இன்றைக்கு சொல்லுகிறார்கள். ஆனா அந்த சமசீர் கல்வி தலைவர் கலைஞர் ஆட்சியை விட்டு போன உடனேயே, இந்த அம்மையார் ஆட்சிக்கு வந்த உடனேயே அவர் செய்தது முதல் இது என்று சொன்னால் சமசீர் கல்வி ரத்து என்று சொன்னார். வழக்கு மன்றத்திற்கு போனது, உச்சமன்றத்திற்கு போனது, உச்ச நீதிமன்றத்தில் ஏழைகளுக்காக பணக்காரனுக்கு என்று ஒரு கல்வி அல்ல, ஏழைக்கும் பணக்காரனுக்கும் ஒரே கல்வி என்று தலைவர் கலைஞர் போட்ட சட்டம் செல்லும் என்று சுப்ரீம் கோர்ட் சொன்னது. எனவே சமஸ்கிர் கல்வி சென்று, ஆனால் ஒரு வார காலம் பள்ளிக்கூடமே திறக்கப்படவில்லை. நான் ஒரு ஆசிரியர் பார்த்து கேட்டேன், ஏனப்பா சமச்சீர் கல்வி செல்லும் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லிவிட்டது,
பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். எனவே எப்பொழுது பள்ளிக்கூடத்தை துவக்க போகிறேன் என்று கேட்டேன். அந்த ஆசிரியர் சொன்னார், ஒரு வார காலமாக இரவு கண்ணை விழித்துக் கொண்டு நான் ஒரு பக்கத்தை கிழித்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஆசிரியர் சொன்னார். எந்த பக்கம் என்று கேட்டேன். 9வது பாடத்தில் திருக்குறள் படம் இருக்கிறது, அந்த படத்தை கிழித்து விட்டு புத்தகத்தை தர சொல்லி முதலமைச்சர் ஆணையிட்டிருக்கிறார், அரசு ஆணையிட்டிருக்கிறது என்று சொன்னார். நான் கூட கேட்டேன், ஏப்பா திருவள்ளுவர் எப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளராக எப்பொழுது இருந்திருக்கிறார்? திருவள்ளுவர் எப்பொழுது மாவட்ட திமுக செயலாளராக பூண்டி கலைவாணனாக என்னைக்கு இருந்திருக்கிறார்? ஆனால் அது திருவள்ளுவர் படத்தை கிழிக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்கிற பொழுது அந்த ஆசிரியர் கேட்டார், எனது உறவுக்காரர் அவர் கேட்டார், ஏமாமா இது உனக்கு தெரியாதா என்று கேட்டார். 5 முறை எம்எல்ஏ, ஒரு முறை தலைவர் கலைஞர், அவர் தயவால் அவன் என்ன கொண்டும் புரியல கேட்கிற போது சொன்னார், ஐயா உனக்கு தெரியலையா, இன்னைக்கு உலகமே வேக்கிற கன்னியாகுமரியில 133 அடி சிலை, வள்ளுவர் சிலை இருக்கிறது, அது யார் கொண்டு வந்தது, யார் நிறுவது என்று சொன்னான். நான் கலைஞர். குறளுக்கு ஓவியம் தீட்டியது யார்? அது கலைஞரியா? திருக்குறளுக்கு உரை நிகழ்த்தியது யார் என்று கேட்டார். நான் கலைஞரியா? கலைஞரியா? தமிழ்நாட்டு தலைநகராக இருக்கிற சென்னையில கோட்டம் கண்டது யார் என்று சொன்ன கலைஞரியா? அப்பொழுது சொன்னாரு அந்த ஆசிரியர் உறவுக்காரரு, நீ ஏன் சொல்ற, கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை இன்னைக்கு கலைஞர் கலைஞர் என்று திருவள்ளுவர் சொல்லுகிற காரணத்தினால் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு திருவள்ளுவரை பார்த்தாலே கலைஞரை போல் காட்சி தருகிறது, அதனால் அது கிழிக்க சொன்னார் என்று சொன்னார். ஆக இதுதான் இருக்கிற நிலைமை. ஆக புத்தகத்திலே திருவள்ளுவரை கிழிக்கிறார், ஆனால் தமிழ் மொழிக்காக முக்கியத்துவம் தருகிறார் என்று ஆளுநரிலே சொல்லுகிறார். 133 அடி உலகமே வேக்கிறது, அந்த சிலையை இன்றைக்கு பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது, ஆனால் தமிழுக்கு அவர் பணி செய்வதாக ஆளுநரிலே சொல்லுகிறார். நம்ம எல்லாம் ஆளாக்கியவர் கலைஞர். நான் துவக்கிய இந்த இயக்கத்தை என் தம்பி கலைஞர் காப்பார் என்று சொல்லிவிட்டு போன பேரறிஞர் அண்ணா, அந்த அண்ணனுக்கு நன்றி செலுத்துகிற வகையில் தலைவர் கலைஞர் அவர்கள் சென்னையிலே, இன்னும் சொல்ல போனால் உலகத்தினுடைய வல்லரசாக இருக்கிற அமெரிக்க திருநனுடைய கிளின்டனுடைய மனைவி ஹிலாரி கிளின்டன், அந்த அம்மையார் டெல்லியிலிருந்து தனி விமானத்தில் சென்னைக்கு வருகிறார். கோட்டுப்புறத்தில் இருக்கிற அந்த நூலகத்தை பார்க்கிறார். பார்த்து விட்டு வெளியே வந்து சொன்னார், நான் உலகரசு வல்லரசு நாட்டினுடைய அதிபர் கிளின்டனுடைய மனைவி, நான் வெளியுறவுத்துறை அமைச்சர், நான் ஹிலாரி கிளின்டன், நான் சொல்லுகிறேன், உலகத்தை எங்கெங்கெல்லாம் சுத்தி பார்த்தேன், இப்படி ஒரு நூலகம் இல்லை, இந்த அண்ணா நூலகம் உலகத்தையே விஞ்சிருக்கிற நூலகம் என்று சொன்னார். அந்த நூலகத்தை தந்தவர் என் தலைவர். நான் கேட்கிறேன், தமிழுக்காக நீங்கள் முக்கியத்துவம் தருவதாக ஆளுநரில் சொல்லுகிற அம்மையார் அவர்களே, ஆனால் அந்த அண்ணா நூலகம் இன்றைக்கு பாழ்பட்டு, இன்னும் சொல்ல போனால் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் கண்டிக்கிற வகையில் இன்றைக்கு இருக்கிறது. நீங்கள் தமிழுக்காக ஆற்றிய பணி இவைகளா? அதனுடைய விளைவு சென்ற முறை இந்த தொகுதியில் முதலாக தான் பிறந்த மண்ணுக்கு, தமிழை வளர்த்த மண்ணுக்கு நான் சொன்னதை போல திருவாரூர் என்கிறது எங்களுக்கு திருத்தலம். அந்த திருத்தலத்தை நிறுத்தின பொழுது இந்த தொகுதியைச் சேர்ந்த வாக்காளர் பெருமக்கள் 50,000க்கும் வாக்குகளை அளித்து பெருமை சேர்த்தார்கள் இயக்கத்திற்கு. எனவே அப்படி பெருமை சேர்த்த இந்த மக்களுக்கு என் சார்பாக இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி, ஆக தமிழாக இருந்தாலும் சரி, மக்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மனித பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொழிலாளர் பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை நாடி பிடித்து ஆட்சி நடத்துகிற என் தலைவருக்கு கோடான கோடி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.